தகப்பனே, இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுவீராக. நாமத்தினை மையப்படுத்திக் கொள்வீராக. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாமத்தை மையப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் தயவு செய்து உட்காருவோம். இன்றைக்கு கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு செய்த நன்மைகளை நாம் பார்க்க போகிறோம். அவருடைய ஃபேமிலி பற்றி பார்க்க போகிறோம். தாவீது 30 வயதாக இருக்கும்போது ராஜாவாகிறார். அவர் 40 ஆண்டுகள் ஆளுகை செய்கிறார். 40 years of reign. அவர் யூதாவின் மீது 7 வருடமும் 6 மாதமும் யூதாவிலே ஆளுகை செய்கிறார். இன் ஹெப்ரோன் he reigned. எப்ரோனிலே இருந்து யூதா மக்களை 7 வருடமும் 6 மாதமும் அவர் ஆளுகை செய்கிறார். மீதி இருக்கிற 33 வருடங்கள் அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். இன்றைய அதிகாரம் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகள் பற்றியும் அவருடைய மனைவிகள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது வாழ்ந்த காலத்திலே பழைய ஏற்பாடு இருந்தது, தோரா இருந்தது, நியாயப்பிரமாணம் இருந்தது. ஆனாலும் தாவீது அந்த ரூலை பிரேக் பண்ணியிருக்கிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்திருக்கிறார்கள், அது மூலமாக நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். இவைகளை பற்றி நாம் படிக்க போகிறோம். யாராக இருந்தாலும், தாவீதாக இருந்தாலும், நாமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். ஆமேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அது ராஜாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். அதுபோல் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் போகிற எல்லாருமே அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஹெப்ரோனிலே கஷ்டத்தின் மத்தியில் தன் ராஜ்யத்தை துவக்குகிறார். 7 ஆண்டுகள் 3 மாதங்கள் கிட்ட ஆளுகை செய்ய போகிறார் இந்த தாவீது. இது எதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை இதை நாம் படிக்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு அங்கே நம்ம போகலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் என்னுடைய பேரலல் பேசேஜஸ் அங்கே இருக்குது. அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, ஏதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமானவர்கள், சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும் போதே நடத்தி கொண்டவர் மெய்த்தவர்கள் எல்லாம் அப்படின்னு பண்ணும்போது தாவீது ராஜா கர்த்தருக்கு உடன்படிக்கை பண்ணுகிறார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது ராஜா 30 வயதாக இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே 5ஆம் வசனம் 2 சாமுவேல் 5:5 யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமில் சமஸ்த இஸ்ரவேல் மேல் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜபாரம் பண்ணினான். ஆக தாவீதோட ரூலிங் பற்றி இந்த 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனுடைய ரிப்பீட்டேஷன் தான் நாம் இங்கே 1 நாளாகமத்திலே படிக்கிறோம். இப்போ இதில் அவருடைய பிள்ளைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளைகள் பற்றி படிக்க போகிறோம். படிப்பதற்கு முன்பாக எப்ரோனில் உள்ள சில ஸ்பெஷாலிட்டிஸ் பார்க்கணும். வாட் இஸ் ஹெப்ரோன்? ஆமாம், ஹெப்ரோன் இஸ்ரேலில் உள்ள பழைய பட்டணங்களில் ஒரு பழமையான பட்டணமாக்கும் அது. ஆமேன், மறக்க கூடாது. பழமை எப்படி பழமைன்னு சொல்லுவோம்? எதை பழசுன்னு சொல்லுவீங்க? நீங்கள் பிறந்த ஊர் பழைய ஊர். அந்த பிறந்த ஊரில் உங்கள் தாத்தாவோட வீடு இருந்தால் பழைய ஊர். அதில் தாத்தா பாட்டி முப்பாட்டர்களுடைய கல்லறைகள் இருந்தால் இன்னும் பழமையானது. அதுதான் எப்ரோனில் நடந்தது. ஆபிரகாம் செட்டிலாய் வாழ்ந்த ஊர் பேர் எப்ரோன், மறக்கூடாது. சவுல் எப்ரோனுக்கு போல, வேறு எந்த ராஜாக்களும் எப்ரோனுக்கு போல. ஆனால் இந்த தாவீது மூதாதையரை ரொம்ப மதிக்கிறவராக இருக்கிறதுனால எப்ரோன் 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 எப்ரோன். ஏன்னா யார் இருக்கிறாங்க? தாத்தாவோட கல்லறை. ஆமேன். பேட்ரியாக்ஸ் எப்ரோனில் உள்ள ஒரு கல்லறையிலே, ஒரு குகையிலே தான் தன் மனைவியாகிய சாராளை ஆபிரகாம் தாத்தா அடக்கம் பண்ணுறார். அப்போ ஆட்சியோட கல்லறை 3 தாத்தா, ஆபிரகாம், சாராள், அப்புறம் ஈசாக்கு, ரெபேக்காள், யாக்கோபு, லேயாள் ஓட கல்லறை எங்கே இருக்குது? ஹெப்ரோனில் இருக்கிறதுனால ஹெப்ரோன் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பட்டணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதன் பிறகு எப்ரோனில் இருந்து தான் தன் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு தான் எருசலேம் என்கிற புது நகரத்தை கட்டுகிறார். அதுதான் பொலிட்டிக்கல் சிட்டி, ரிலீஜியஸ் சிட்டி, ஸ்பிரிச்சுவல் சிட்டி. முழு சமஸ்த யூதர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அதை தாவீது மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது எப்ரோனிலே 7 வருடம் 6 மாதம் ராஜாவாய் இருந்தாராம். ஏன் 7 வருடம் 6 மாதம் ராஜாவாக இருந்தார்? ஏன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாகலைன்னா, முதல்ல தாவீதை அவங்க வீட்டாரும் அவங்க சொந்தக்காரம் ஏற்றுக்கிட்டாங்க. நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்காரங்க அவங்களுக்கு என்ன பண்ணோம்?
ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. நம்ம அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாரும் ஏற்றுப்பாங்க. நம்ம ஊருக்காரங்களுக்கு அது ஒரு பெருமை. ஏன் இவ்வளோ பெரியவர் ஆகிட்டார், அவர் என்ன பண்ணுவார், ஊருக்கு நல்லது பண்ணுவார் என்று சொல்லுகிறது போல எப்ரோனிலே நல்ல பெயர் பெற்றவர் தாவீது 7 ஆண்டுகள் 6 மாதம் அங்கே அவர் செய்ய வேண்டியதாய், அங்கிருந்து ராஜ்யபாரம் செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஆபிரகாமுடைய கல்லறை தோட்டம் அங்கே இருக்கிறது. ஆக எப்ரோன் மிகவும் ஒரு முக்கியமான பட்டணமாய் இருக்கிறது. ஆமென். இந்த எப்ரோனை பற்றி இன்னும் கொஞ்சம் பேசணுன்னா, ஆபிரகாம் காலம்லாம் முடிஞ்ச பிறகு இஸ்ரவேலர்கள்லாம் எகிப்துக்கு போயிட்டாங்க. யார் காலத்தில் எகிப்துக்கு போயிட்டாங்க? ஆபிரகாம் தாத்தா வீடு அங்கே இருக்குது, ஈசாக் தாத்தா வீடு அங்கே இருக்குது. யாக்கோப் தாத்தா என்ன தெரியுமா பண்ணிச்சு, பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு வீடை பூட்டிட்டு போச்சு பாருங்கள். 400 வருஷம் அங்கேயே தங்கிருச்சு. அந்த வீடுக்கெல்லாம் இடிச்சு யாரோ எடுத்துக்கிட்டான். இப்போ திரும்பி வந்தால் வீடு இருக்குன்றீங்க, இருக்காது. ஆனால் இடம் இருக்குது. அது இல்லையா? அதை தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அன்னைக்கில் இன்றைக்கு வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இத்தனை 1000 வருஷம் வந்த பிறகு கூட அவங்க தாத்தா அவங்களோட நிலம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எங்கே இருக்குது அவங்க தாத்தா லேண்டுன்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதை பட்டா பண்ணி பைபிளில் இருக்குது. அது இல்லையா? ஜனங்க சொல்கிறாங்க, எங்கே இருக்குது பட்டா? யார் சொன்னது உங்களுதுன்னு? யாரும் சொல்ல வேணாப்பா. உலகத்திலேயே எல்லா பட்டாக்களை விட பழமையான பட்டான்னு ஒன்று இருக்குன்னா என்னது? தோல் சுருள் பட்டா. அதிலே எழுதியிருக்கு பஞ்சாங்கமும். அல்ல இல்லையா? பஞ்சாங்கம் ஃபுல்லாகவே அவங்களோட லேண்டு, அவங்க பார்டரு. யோசுவாவின் புஸ்தகம் எடுத்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த பார்டரில் பாதியில் கூட அவங்க குடியிருக்கல. மேசியா ராஜாவாய் வரும்போது இந்த பட்டாக்கு உயிர் கொடுத்து திறந்து திரும்ப அவர்களுக்கு எடுத்து கொடுப்பார். அல்ல இல்லையா? அதில் எப்ரோன் மிக முக்கியமான ஒரு பட்டணம். அது எருசலேமில் இருந்து தென்புறமும், எப்படி எருசலேம்லேருந்து சவுத்து சைடு போனீங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்து சவுத் வெஸ்ட், அதாவது தென்மேற்கு பகுதியிலே அது இருக்கிறது. என்ன பட்டணம்? ஹெப்ரோன். ஹெப்ரோன் யார் யாருக்கு கொடுத்ததுன்னா, ஜோஷுவா தன் நண்பனாக இருந்த காலேபுக்கு கொடுக்குறார். யோசுவா 14ஆம் அதிகாரம் 6-15 வரைக்கும் படித்தோம்னா காலேபுக்கு கொடுக்குறார். காலேபுடைய விசுவாசம் பெரிதாய் இருந்தது. ஏறக்குறைய 45 ஆண்டுகள் இந்த காலேப் காத்து கொண்டிருந்தார், இது கிடைக்க வேண்டும் என்று. பிறகு அவர் பெற்று கொண்டார். ஹல்லேலூயா. இந்த எப்ரோனை பற்றி தான் நாம் படிக்க போகிறோம். எப்ரோன் ஒரு அருமையான இடம், ஆசீர்வதிக்கப்பட்ட இடம். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. நம்ம அதில் டீப்பாக போக போகிறது இல்லை. இங்கே எப்ரோனிலே டேவிடோட ராயல் லைன், ஆமீன், ராஜாங்கத்தின் பிள்ளைகள், ராஜ வம்சத்தை பற்றி படிக்கப்போம். ராஜாவோட பிள்ளைங்க பேர் என்ன பேர்? ராஜ வம்சம், ராஜாவோட ஃபேமிலி. இதில் முதல் 3 வசனங்கள் நாம் படித்தோம் என்றால், அவருக்கு பிறந்த குமாரர் அவங்க அம்மாங்களோட பேர் இருக்கு. நம்பர் 1, இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்மோன் முதற் பேரானவன். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், தாவீதோட ஒய்ஃப் பேர் என்ன பேர்? இஸ்ரேல் ஊராளான அகினோவாம். நம்ம எல்லாரும் ஒன்றை மறந்துடக்கூடாது, யாருக்குமே ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பட்டம் கொடுக்கப்படாது. சவுலோட மகள் ஆகிய மீகாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஆனால் தாவீது ராஜாவுக்கும் அவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அந்த சவுல் என்று சொல்லுகிற கெட்ட மனுஷன், தீயவன், தாவீதை அடித்து வரட்டிட்டு அவளை கொண்டு போய் இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. இன்னொருத்தனுக்கு, ஆமேன், ஆமாம், இன்னொருத்தனுக்குன்னா வந்துருச்சு, பிள்ளைகள் பிறந்துச்சு. அப்போ அந்த அம்மாவை பைபிள் ஒய்ஃபாக கன்சிடர் பண்ணல, இல்லை. ஆமேன், ஆமாம், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், நாம் இந்த முதல் 3 வசனங்களை படிக்கும்படி கேட்போம். தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர், இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற் பேரானவன், கர்மேலின் ஊராளான அபிகாயிலிடத்தில் பிறந்த தானியேல் 2ஆம் குமாரன், கேசரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்கால் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன், ஆகின் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன், அபிதால் பெற்ற செப்பத்தியா 5ஆம் குமாரன், அவன் பெண்ஜாதியாகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் 6ஆம் குமாரன். ஆமேன். ஆமாம், பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யார் யார், எத்தனாவது குமாரர்கள், எப்படி எப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். பார்ப்போம். முதல், இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்தில் பிறந்த அம்மோன். அவன் பேர் மறக்க கூடாது, அவனால் பெரிய ப்ராப்ளம் வர போகுது. பிறகு கர்மேலின் ஊராளான அபிகாயினிடத்தில் பிறந்த தானியேல் 2வது குமாரன். ஆமேன். அந்த பையன் பேர் என்ன பேருங்க? தானியேல். இந்த அம்மோன் பற்றி நம்ம திரும்பி படிக்க போகிறோம். அவன் நிறைய ப்ராப்ளத்துக்கு காரணமாக போகிறான். தாவீதோட வீட்டில் கொலை நடப்பதற்கு காரணமாக அவன் இருக்க போகிறான். முதல்ல அவனே சாக போகிறான். தாவீதோட வீட்டில்
பைபிள்லேயும் உலகத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாவம் நடக்குது காரணமாக இந்த அம்மோன் இருக்க போகிறான். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். தாவீதோட ஃபேமிலியில் நிறைய குழப்பம். என்னென்னா, ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்களை, ஒரு அப்பா வேற அம்மா, இன்னொரு அப்பா வேற அம்மா. அந்த பிள்ளைங்கள்லாம் தன்னுடைய அப்பா மூலமாக பிறந்த பிற பிள்ளைங்களை சகோதர சகோதரிகளை பார்க்கவில்லை என்பது இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு தெரிகிறது. ஆமீன். நிறைய வைஃப்ஸ், அஹினோவாம், அபிகாயில், மாக்கால், ஹாகீத், அபித்தால், எக்லா, பத்ஷெபா பத்சுவா அவர்களையும் படிப்போம். 1 நாளாகமும் 3:5 சொல்லப்பட்டது. இது இல்லாமல் 2 சாமுவேல் 5:15 அவருக்கு நிறைய வைஃப்ஸு இருந்தது. இந்த 2வது வைஃப் கீலேயாப் தானே படித்தோம். அவர் பேர் என்ன பேருங்க? 2வது வைஃப் கூட பிறந்த பையன் பேர் தானியேல். இந்த தானியலுக்கு தான் கீலேயாப் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் 3:3 சொல்லப்படுது. இந்த தானியேல் அவங்க அப்பாவை போல ரொம்ப ஆண்டவருக்கு பயந்தவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுது. இந்த எக்லா அவங்கள பற்றி நமக்கு தெரியல. ஒருவேளை இந்த எக்லா என்பவங்க தான் மீகாலா இருக்குமா என்று வேத வல்லுநர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். இந்த பிள்ளைங்களாம் எருசலேமில் பிறந்த பிள்ளைங்க. அவருக்கு எப்ரோனில் மட்டும் பிறக்கல, முதல் 7.5 வருஷத்தில் மட்டும் பிறந்த பிள்ளைங்கள 4ஆம் வசனத்தில் 9ஆம் வசனம் படிக்கும்போது எருசலேமிலும் சில திருமணங்கள் செய்தார், மனைவிகள் மூலமாக பிள்ளைகள் பிறந்தது. அதையும் நாம் படிக்க போகிறோம். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கே 7 வருஷமும் 6 மாதமும் அரசாண்டான். எருசலேமிலோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்மியேலின் குமாரத்தி ஆகிய பத்சுவாலிடத்தில் சீமியா, சோபாப், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும், இப்கார், எலிசாமா, எலிபெலேத், நேகா, நேபோக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலெத் என்னும் 9 பேருமே. மறுமனையாட்டிகளின் குமாரரையும் இவர்கள் சகோதரியாகிய தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரர். ஆமென். பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க. 33 எருசலேமில் 33 ஆண்டுகள் வாழ்கிறான். ஆமென். இதில் உள்ள பிள்ளைகள் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஆமாம். ஆனால் இந்த இடத்துல சில கன்ஃபியூஷன்ஸ் வருகிறது. இந்த பிள்ளைகள் பிறக்கிறாங்க, இவர்களுடைய பெயர்கள் பற்றி சொல்லப்படுகிறது. அங்கே 7 வருஷம் ஆண்டார், இங்கே 33 வருஷம் ஆண்டார். சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன். ஆமென். அந்த 4 பேரும் யார் வழியில் பிறந்த பிள்ளைகளாம்? பத்சுவா. ஆமென். அப்புறம் இபார், எலிசமா, எலிஃபெலத், நோகா, நேஃபெக், ஜாப்பியா, எலிசமா, எலியாதா, எலிஃபெலெட் 9 பேர். இவர்களும் பிள்ளைகளாய் பிறந்தார்கள். இது இல்லாமல் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்க பேர் என்ன பேர்? தாமார். ஆமென். பட்சுவா என்பது பட்ஷெபாலுக்கு உண்டான ஒரு ஆல்டர்னேட் ப்ரொனவுன்சியேஷனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பைபிள். ஆக இத்தனை பிள்ளைகள் தாவீதுக்கு இருந்தது. இப்போ ராயல் லைனை பற்றி படிக்க போகிறோம். ராயல் லைன் என்னன்னா, யார் ராஜாவாகிறான்? இவ்வளோ பிள்ளைங்க இதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில, ரெக்கார்டே காணும். எல்லாம் தாவீது ராஜாவோட பிள்ளைங்க. ராயல் லைனை பார்க்க போகிறோம். இந்த ராயல் லைன் எப்படி வருகிறது? யார் ராஜாவாக போகிறாங்க? தாவீது வம்சம் தான் இருக்க போகுது. இயேசு வரைக்கும் தாவீதோட பேர் கண்டினியூ ஆக போகுது. ஆமென். அதை பற்றி படிப்போம் 10லிருந்து 16 முடிய. சாலமோனின் குமாரன் ரெகோபயாம், இவனுடைய குமாரன் அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோஸ், இவனுடைய குமாரன் யோசியா. யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகனானும் யோயாக்கியும் என்னும் 2 குமாரனும், சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும், சல்லும் என்னும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கியமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனானவன் சிதேக்கியா. ஆமென். இந்த பிள்ளைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, படிக்க போகிறோம். லைன் ஆஃப் டேவிட். சாலமோனுடைய மகன் ரெகோபயாம். ஆமென். ஆமாம். இவனுடைய குமாரன்
அபியா, இவனுடைய குமாரன் ஆசா, இவனுடைய குமாரன் யோசபாத், இவனுடைய குமாரன் யோராம், இவனுடைய குமாரன் அகசியா, இவனுடைய குமாரன் யோவாஸ், இவனுடைய குமாரன் அமத்சியா, இவனுடைய குமாரன் அசரியா, இவனுடைய குமாரன் யோதாம், இவனுடைய குமாரன் ஆகாஸ், இவனுடைய குமாரன் எசேக்கியா, இவனுடைய குமாரன் மனாசே, இவனுடைய குமாரன் ஆமோன், இவனுடைய குமாரன் யோசியா, யோசியாவின் குமாரர் முதல் பிறந்த யோகானானும் யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும், சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும், சல்லும் என்னும் 4ஆம் குமாரனும். யோயாக்கீம் குமாரர் எகோனியா முதலானவர்கள், இவர்களுக்கு மகனானவன் சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியல். 16ஆம் வசனத்தின் மேலே என்ன சொல்ல வராங்கன்னா, எகோனியா பாபிலோனுக்கு என்ன பண்ணப்பட போகிறான்? சரி பிடிக்கப்பட்டு போக போகிறான். அவன் பேர் சலாத்தியல். சலாத்தியலுக்கு பிறகு சலாத்தியல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், எகேமியா, ஒசாமா, நெதானியா என்பவர்கள். பெதேயாவின் குமாரர் செருபாபேல், சிமே என்பவர்கள். செருபாபேல் குமாரர் மெசுல்லம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவள். அசூபா, ஓகேல், பெரகியா, அசதியா, ஊசா, பெசேத் என்னும் 5 பேருமே. அனனியாவின் குமாரன் பெலேத்தியா, ஏசாயா என்பவர்கள். இவனுடைய குமாரன் ரெபாயா, இவனுடைய குமாரன் அர்னான், இவனுடைய குமாரன் ஒபதியா, இவனுடைய குமாரன் செக்கனியா. செக்கனியாவின் குமாரர் செமயா முதலானவர்கள். செமயாவின் குமாரர் அத்தூஸ், எகேயால், பாரியா, நெயாரியா, செப்பாத் என்னும் 6 பேர். நெயாரியாவின் குமாரர் எலியோய், எசேக்கியா, அனுகாம் என்னும் 3 பேர். எலியோனின் குமாரன் ஒதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகன்னான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். ராயல் லைனை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறாங்க. இதில் நடுவில் அவங்க எக்ஸைல் போனது, பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன இடங்களில் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமேன். இந்த தாவீதோட லைனு முக்கியமானு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த வழிகளில், இந்த பிள்ளைங்க வழிகளில் தான் ஒரு பக்கம் யோசேப்பு வந்து சேர போகிறாரு, ஒரு பக்கம் மரியாள் வந்து சேர போகிறாங்க. அந்த மரியாளுடைய வயிற்றில் தான் இயேசு பிறக்க போகிறார். இந்த பேருங்களாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த பேர்களில் ஒரு வேல்யூ இருக்குது, அந்த பேர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நம்ம மத்திய 1ஆம் அதிகாரம் எடுத்து படித்தோம்னா அந்த பேர்கள் லிஸ்ட் அவுட் ஆகி லாஸ்ட்டில் ஜீசஸ் கையில் வந்து முடிக்கிறது. பல பேர்களுக்கு நம்மக்கிட்ட வேல்யூ இல்லாமல் இருக்கலாம், நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பெயர்கள் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறது என்றால், இன்றைக்கி நாமளும் நம்முடைய பேர் மறைக்கப்பட்டிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பெயர்கள் அவர் ராஜ்யத்தை கட்டோன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பெயர்கள்லாம் கூட அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அந்த பேரில் என்ன எழுதுவார்னு நினைக்கிறீங்க? சும்மா பேர் எழுதி, அம்மா அப்பா பேர் எழுதி, ப்ரொஃபஷன் எழுதி என்ன வேலைன்னு எழுதுவாரா? இல்லை, என் ராஜ்யத்துக்கு இவன் என்ன செய்தான், இவள் என்ன செய்தாள் என்பதை கட்டாயமாக எழுதியிருப்பார். இயேசு சொல்கிறாரு, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் உனக்கு இம்மையிலும் பலனுண்டு, மறுமையிலும் பலனுண்டு. அப்படின்னா இம்மையில் எழுதுகிறாரோ, மறுமையிலும் என்ன பண்ணுறாரு? எழுதி வைக்கிறார். எனக்காக, என் ராஜ்யத்துக்காக, என் சுவிசேஷ நிமித்தம் எல்லாற்றிலும் இழந்தவன் இம்மையிலும் பெற்றுக்கொள்வான், மறுமையிலும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னான். தேவஜனமே, நாம் கர்த்தருடைய சந்நிதியில் சரணடைய போகிறோம். நம்முடைய பெயர்களும் இடப்பட்டிருக்கிறது. இந்த தாவீதோட ராயல் லைன் எவ்வளோ முக்கியமோ, ஆதாமில் இருந்து ஜீசஸ் வரைக்கும் எவ்வளோ முக்கியமோ மறந்துடாதீங்க, ஜீசஸில் இருந்தும் முக்கியம். மாளிகையாய் கட்டி கொண்டிருக்கிறார். நம்மை ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள கற்களாய் அவருடைய ராஜ்யத்தில் கட்டி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் பங்காளிகளாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவருக்கு என்ன நன்றி சொல்ல போகிறோன்னா, அப்பா என்னையும் இந்த ராயல் லைனில், இந்த ராஜரீக கூட்டத்தில், இந்த ஆசாரிய கூட்டத்தில் என்னையும் தெரிந்து கொண்டிரே வைத்திரே என்று நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் சந்நிதியில் சரணடைவோம். வாங்க தேவஜனமே, நாம் கர்த்தரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தாவீதுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை சாலமோன் மூலமாக நிறைவேற்றினார். சாலமோன் பாபிலோனுக்கு பிடிப்பட்ட ஒரு காலம் வரைக்கும் அவர் சொன்ன, தாவீதின் விளக்காக ஒரு விளக்கை ஏற்றுவேன்னு சொன்ன தேவன், அவர் நித்தியமாய் அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றார். ஆமேன். இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்தாரோ, நம்ம ஒருவேளை நம்ம வாக்குத்தத்தை விட்டு நம்ம விலகி போயிருக்கலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கலாம், ஒருவேளை நம்ம தரிசனத்தை தூரம் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்ற, மகனே, நான் நமக்குன்னு தரிசனத்தை, நமக்குன்னு வாக்குத்தத்தத்தை தேவன் எப்போதும் நிரந்தர சந்ததியாய் தேவன் அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் நித்தியமாய் அவருடைய பெயர் நிலைத்திருக்கும், தலைமுறையாக அவருடைய புகழ் என்றுக்கும் பேசப்படும். ஆமேன். ஆண்டவரை யாக்கோபை தெரிந்து கொண்டார், தாவீதை தெரிந்து கொண்டார்,
ஏன் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அவருடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நாம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளும் தேவன் அவருக்கு சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம இந்த காலை வேளையில் ஆண்டவரை எங்களை நீர் நித்தியமாய் நீ தெரிந்து கொண்டிருப்பா. ஆண்டவர் நம்முடைய புகழ் என்று நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் முழு யுத்தத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். நித்திய நித்தியமாயும் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். நித்திய நித்தியமாயும் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். நித்தியமே நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. சொல்ல நித்தியமே நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாம் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். யாக்கோபை உமக்கென தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. ஆமென். யாக்கோபை உமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. ஆமென். வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. சொல்லமாப்பா. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. நித்தியமே. சொல்லமாப்பா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நிரந்தரம் நீதானப்பா. நித்தியமே அப்பா என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. கடைசியா சொல்ல நித்தியமே நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். நித்திய நித்தியமாய் உம் நேம் நிலைத்திருக்கும், தலைமுறைக்கும் உம் பேம் பேசப்படும். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது 3 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தோடு அப்பா எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் என்றென்றும் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நாங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை எங்கள் மத்தியில் தெய்வ சித்தமாக மண்டவரே எங்களுக்கு மத்தியில் மகிமையாய் வெளிப்படும்படியாக அப்பா நீர் ஆளுகை செய்வீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். தாவீதின் வம்சத்தை குறித்து தொடர்ந்து நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பின்பாக சாலோமின் வம்சத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். இந்த தாவீதின் வம்சங்களில் யோயாக்கீம் அப்படி சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போன பிறகு அவருடைய சிங்காசனம் அதைவிட தாழ்ந்து போகும் என்று நிலைத்திருக்க நேரத்தில் கூட ஆண்டவர் தாவீதோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக இந்த நாளில் அவருடைய பெயர்கள் எல்லாம் இந்த வேதாகமத்தில் இடம்பெறும்படியாக இந்த நாளில் 1 நாளாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து அழைத்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறந்து நம்மளுடைய சிந்தையை தூரப்படுத்தி உலக பிரகாரமாக நாம் போய்கொண்டிருக்கலாம். அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடாதபடி உலக பிரச்சனைகள் நாம் மூழ்கி ஆண்டவருடைய நாமத்தை கூட மறந்து போய் அவருடைய ஐக்கியத்தை விட்டு கூட நாம் தூர போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் இந்த அதிகாரம் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஆண்டவர் வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார் என்று, அவர் நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் கூட நாமும் நம்முடைய சந்ததிகளும் நாம் எழும்பி நின்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவன் இந்த நாளில் நமக்கு அளித்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை நாம் உணரும்படியாக மீண்டுமாக நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு நீராக ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நாம் தேவனை விட்டு பாவத்தினால தூர போயிருந்தாலும் இன்று மனம் திரும்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. நம் தேவனிடத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து நமக்கு அளித்த அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம்மளுடைய சந்ததிகளின் பெயர்களும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாக நாம் அவருடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய பிள்ளைகளாக எழும்பக்கூடியவர்களாக இந்த நாளில் நாம் ஆத்மாவை தேவனுக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனை விட்டு விலகி போயிருந்தால் இந்த நேரத்தில் நாம் முன்பதாக கடந்து வருவோம். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால மீண்டுமாக நாம் தேவனோடு ஐக்கியத்தோடு இணைந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நிரம்பி இன்னும் அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் எழும்புவோம். நாமும் நம்முடைய சந்ததிகளின் பெயர்களும் இதே போல ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று நாம் விசுவாசிப்போம். ஏனென்றால் தேவன் தாமே வாக்குரைத்த தேவனாயிருக்கிறார். வாக்குரைத்தவர் வாக்கு மாறாதவராயிருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் நாம் முன்பதாக கடந்து வந்து தேவனை நோக்கி நம் கண்களை ஏறெடுத்து நம் இருதயத்தை அவருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்துவோம். தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்தின தேவன் இந்த நாளிலும் நம்மையும் நிலைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நாம் தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிப்போமா? யாக்கோபை உமக்கென பிரித்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. யாக்கோபை உமக்கென தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை பிரித்தெடுத்து துதிக்க செய்தீரே. வல்லவனீதானே, நல்லவனீதானே, நல்லவனீதானே, வல்லவனீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. அப்பா, நான் பாடும் பாடல் நீதானே, தினம் தேடும் தேடல் நீதானே. சத்தியமே என் நித்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமே என் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. நித்தியமப்பா, நித்தியமே, நித்திய நீதாப்பா, எங்கள் சத்தியமே, நிரந்தரம் நீதானையா. ஆவியானவரே, இந்த வேளையில எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அப்பா உம்முடைய சமூகத்துல நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எல்லா பாவ சிந்தைகளையும், அப்பா உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எல்லா அவிவிசுவாசத்தையும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு அகற்றி போடுங்கப்பா. இதோ தாவீதின் வம்சத்தை ஆசீர்வதித்த என் தேவன், தாவீதின் சிங்காசனத்தை நிலைப்படுத்தின என் தேவன், இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா நாங்கள் எழும்பி ஆண்டவரே, எங்கள் சந்ததிகள் எழும்பி உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இந்த நாளில் நாங்கள் மனம் திரும்பி அப்பா உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உம்மை விட்டு தூரப்படுத்துகிற எல்லா காரியங்களையும், எல்லா நிர்விசாரத்தையும் எங்களிருந்து அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் சந்ததிகளின் பெயர்களும் இது ஜீவ புஸ்தகத்தில் இடம்பெறும்படியாக அப்பா உமக்கென்று எழும்பி அநேக காரியங்களை கட்டும்படியாக, உம் ராஜ்யத்தை கட்டும்படியாக, உம் நாமத்தை நாங்கள் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக
இப்பொழுது நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, எந்த சூழ்நிலைகள் பின்மாற்றத்தில் கொண்டு போனாலும் அதை மேற்கொள்ள எங்கள் அதிகாரத்தை கொடுத்த என் தகப்பனே, அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஷபரபாந்தர பாக்கரபரபா, ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால அப்பா ஒவ்வொரு நிறைத்து இந்த நாளில ஆண்டவர் எங்களை மறந்து போனார் என்ற இந்த சிந்தையை மாற்றி போட்டு அப்பா, இதோ எங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவனை நேர் என்பதை அப்பா இந்த நாளில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளும் எங்கள் சந்ததிகளுடைய சந்ததிகளும் ஆண்டவரே உமக்கென்று எழும்பி உம்முடைய ஊழியத்தை கட்ட, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில எங்களுடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. நீர் அப்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் எங்களை நடத்தின எங்கள் எபினேசர், இனியும் எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஷலோம், ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒத்த கிருபை, சாலமோன் கிருபை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தருக்காக எழும்போம், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். ஷலோம், 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 ஷலோம்.